ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பன் புதிய பாலத்தோட அப்டேட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 1 வீக் கொண்டே பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தினசரி அப்டேட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறையா பேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து டெய்லி வீடியோ கொடுக்குறதுக்காக எஃபர்ட் போட்டுட்ருக்கேங்க. எல்லாருக்குமே நேற்று வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சவுத்தர்ன் ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அக்டோபர் 1 பாம்பன் பாலத்தில், அதாவது ராமேஸ்வரம் டு மண்டபத்துக்கு ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அதோட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நிறையா மெயின்ஸ் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை எக்மூர், தாம்பரம், காட்பாடி, ராமேஸ்வரம், நெல்லை, கும்பகோணம், கன்னியாகுமரி, இந்த மாதிரி மெயினான இந்த டூரிஸ்ட் ஏரியாஸில் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டோட்டலாக ரயில்வே ஸ்டேஷனே வந்து கம்ப்ளீட்டாக சீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து சுமார் 600 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்கதா வந்து ஆர்என் சிங் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அதே மாதிரி இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து அக்டோபர் 1 கண்டிப்பாக ரயில் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஹெவியாக ரொம்பவே குயிக்காக ஒர்க்கு போயிட்டுருக்குது. அதனால தான் நம்ம வந்து டெய்லி அப்டேட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலத்திலோட சென்ட்ரு பகுதியில் ஒரு சின்ன போர்டு வைக்கிறாங்க. என்ன போர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்க்கும்போதே ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து 4-5 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி போகும். ஸோ நிறையா பேருக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் இதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நேற்று இருந்ததுக்கு எந்தளவுக்கு இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்குது, என்னென்ன ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம கூட கண்டினியூவாக வாங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே, நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இருந்துகிட்டே இங்கே என்ன ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாள் நம்ம ஊருக்குனால நல்லா செமையாக என்ஜாய் பண்ணதுனால த்ரோட் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வந்து குரல் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நமக்கு வந்து த்ரோட் நல்லா கத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணால த்ரோட் இஷ்யூ இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த போர்டு தான் இப்போ மெயினாக ஒர்க் நடந்துட்டுருக்குங்க. அந்த போர்டில் என்னமோ அநேகமாக வந்து நாட்டு படகுலாம் வந்து கிராஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் நேற்று வீடியோ பார்த்தவங்க கன்ஃபார்மாக வந்து இந்த ஒரு வீடியோமே ஃபுல்லாக தாங்க நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து நேற்று எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருந்துச்சு, இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்காங்க, மூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாகணுங்க. அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வீடியோட குவாலிட்டியை 4Kல வச்சு பாருங்கள். அதாவது ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் ஜூம் பண்ணி காட்டும்போது அது வந்து நல்லா கிளாரிட்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்னிங் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் நேற்று இருந்த இடத்துல இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் நகர்ந்து வர்றதுக்கான எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாப் செக்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 5 to 6 லேபர்ஸ் வரைக்கும் டெய்லி வந்து அங்கே டாப் செக்மெண்ட்டில் அதை வந்து க்ளோஸ் பண்ணுற ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. மக்களே, ஒரு பக்கம் வந்து லிஃப்ட்டோட ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. மறுபடி பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அந்த எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து அங்கே வந்து ஏதோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது எல்லா பக்கமுமே வந்து 360 அளவில் வந்து ஒர்க் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆர்என் சிங் சொன்னது மாதிரி அக்டோபர் 1 கன்ஃபார்மாக ட்ரெயின் ஓடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க பாசிபிளாக எல்லா ஒர்க்குமே போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு அண்ணன் வந்து எஸ்பி பட்டினத்துலேருந்து ரஹீம் அப்படிங்கிறவங்க எல்லா வீடியோக்குமே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ, அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் போய் வீடியோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சக யூடியூபர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஷூமிங் பண்ணி எந்த அளவுக்கு கவரேஜ் எடுக்க முடியுமோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எடுத்து காட்டுவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கிறாங்க. அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு முக்கியமான போர்டுங்க ஃபிஷர்மேன்ஸுக்கு. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு படகுலாம் நல்லா சுலபமாகவே கடந்து வருது. அதுக்கும் வந்து அந்த லெஃப்ட்டுக்கும் நல்லா கேப் இருக்குது. பட் விசைப்படகுக்கு தான் வந்து ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. அது என்ன ரீட் பண்ணி பார்ப்போம். விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு அறிவிப்பு, தூக்குப்பாலம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் இந்த கடல் வழி நடத்தை தயவு செய்து யாரும் பயன்படுத்த
வேண்டாம் என்று ரயில்வே நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீறினால் நடவடிக்கை கண்காணிப்பு கேமரா மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்குங்க. பாருங்கள், இன்னொரு வல்லம் வருது பாருங்கள், எவ்வளோ ஜூமிங்கில் காட்டுறாங்க. ஸோ இந்த படகுலாம் வரும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வருது. ஆனால் விசைப்படகுகள் வரும்போது கண்டிப்பாக வந்து தூக்குப்பாடத்தை இருக்கு. அதனால இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு அறிவிப்பு. ஸோ இன்றைக்கி தான் இந்த போர்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அப்டேட்டில் வந்து புதுசாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அந்த லிஃப்ட்டோட ஏரியாவில், அதாவது இந்த சைடில் ஃபுல்லாக வந்து ஏதோ தண்ணி அடிக்கிறாங்களா இல்லை பெயிண்டிங் பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ அதில் ஏதோ ஒர்க் நடந்துக்கு இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே தரைப்பகுதிக்கு வந்தாச்சுங்க. தரைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கு போடுறதுக்கான எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இருக்குது. அதாவது சமப்படுத்திக்கிறாங்க. நேற்று நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சமப்படுத்தி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ மெஷர்மெண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் எல்லாத்துலேயுமே டாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்டுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஈவினிங் ஒன் டைம், மார்னிங் ஒன் டைம்னு டபுள் டைம் நம்ம வந்து அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் கவரேஜ் கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் டேவே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக அங்கேயே தான் இருந்துக்கிறோம். மக்களே, இந்த சேம் வீடியோலேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து இந்த லிஃப்ட் இருக்கிற இடத்த காட்டியிருப்பேன். அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது முன்னாடி அந்த லிஃப்ட்டை சிட் பண்ணுற அந்த இதை வந்து முன்னாடி நகட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே உள்ளே வந்திருக்கு. அதாவது மேபி நாளைக்கு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ரிமைனிங்கில் இருக்கிற இந்த கேப், இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்குது, அதையுமே வந்து நல்லா முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக, அதாவது சென்ட்ரு பகுதிக்கு வந்து டோட்டலாகவே வந்து லிஃப்ட் உள்ளே வந்துடும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இது வந்து நம்ம இந்த ஃபுட்டேஜ் எடுத்ததுங்க. மக்களை, இந்த கவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் எடுக்கும்போது அந்த ஒரு ஒயிட் மார்க்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஈவினிங் 5 மணிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலர்லாம் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த செம்மனை வந்து ஃபுல்லாகவே ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறமா தான் அந்த ட்ராக்கை வந்து போட முடியும் போல். ஏன்னா ட்ராக் வந்து எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு பள்ளம் மேடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல்லாகவே வந்து பிச் ரோலர், அதாவது நம்ம கிரிக்கெட் மேட்ச் கூட பார்க்கும்போது இந்த மாதிரி ரோலர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த பிச் ரோலரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கரைப்பகுதியிலையும் பார்த்தோம், அதே மாதிரி சென்ட்ரு பகுதியிலையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்டவாளம் போட்டிருக்காங்க, அதாவது இந்த ட்ராக் எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்கள்.
மண்டபம் டு பாமன் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ட்ராக் வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு கரடர் வந்து கரையில் நிற்கிது. அந்த கரடர் வர்றதுக்கான அந்த ட்ராக்கை ஃபிட் பண்ணுற ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பாமன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ நம்ம நேற்று கீழே இருந்தோம், இன்றைக்கி நம்ம வந்து மேலேருந்து ஷூட் பண்ணிக்கோங்க. அந்த லாரியில் வந்து அந்த ஜேசிபி மூலிமா கருங்கற்களை வந்து ஃபுல்லாகவே கொட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா கொட்டியிருக்காங்க. அதே மாதிரி அது ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பாசிபிளாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்டோபர் 1 ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அப்டேட் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் எப்படா ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம அப்டேட் மூலிமா வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் வீட்டிலேயே உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நேரலையில் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க.